வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வியை நமக்குள்ளே கேட்டுட்டு பேசுகிறது தான் சிறப்பு அப்படின்னு அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில் பிறந்த ஜீவராசிகள்லேயே மனுஷன் மட்டும்தாங்க பேசுகிற வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். எங்கே, எப்படி, எவ்வாறு நாம் பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு திறன் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த திறனை வச்சு தான் நம்முடைய சமூக மாற்றத்திற்கு பல தலைவர்கள், அறிஞர்கள் அவங்களுடைய பங்களிப்பை சிறந்த முறையில் வழங்கியிருக்காங்க. அவங்களுடைய பேச்சு திறனை மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பழமொழிகளாக, வசனங்களாக, கவிதையாக, பாடலாக, இசையாக, காப்பியங்களாகவும் படைச்சிருக்காங்க. ஆக நாம் பேசுகிற பேச்சாக இருக்கணும்னா அதை எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. பேச வாயிருந்தும் பேச முடியாத சூழ்நிலைகளும் அமைவதுண்டு. பேசக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி போனாலும் பேச வேண்டிய வாய்ப்புகளும் வருவதுண்டு. வாயை திறந்தாலும் பிரச்சனை, வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை. விதவிதமான வம்புகள் எதிர வந்து கம்பு சுத்துவதும் உண்டு. மனிதர்களுடைய பாகங்கள் பார்த்தோம்னா கண்ணு, காது, கை, காலுன்னு எல்லாமே 2 இருக்குது. ஆனால் வாய் மட்டும் ஏன் ஒன்றே இருக்குது? ஒரு மனுஷன் பேசுகிறத விட அதிகமாக கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இயற்கையிலேயே காது வந்து எப்போதும் திறந்திருக்கிற மாதிரி படைச்சிருக்காங்க. ஆனால் வாய் எப்படி? பொதுவாக நாம் ஒரு வார்த்தையை பேசிட்டாலே அது திரும்ப பெற முடியாதுன்னு நாம் எல்லாருக்கும் தெரியும். மேலும் அந்த வார்த்தைகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்பாளியாகவும் ஆகிடுறோங்க. இதை தான் பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமான்கள் அப்படின்னும், நாம் பேசிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகள் அப்படின்னும் சொல்கிறாங்க போல இருக்குது. மிகவும் முக்கியமான நேரத்தில் மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சாக்ரட்டிஸ் சொன்ன இந்த 3 கேள்விகளை முதல்ல நமக்குள்ளே கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பேசும் பொருள் உண்மையா அப்படின்றது ஃபஸ்ட்டு. 2வதா பேசும் பொருள் இனிமையானதா அப்படின்னு. 3வது பேசும் பொருள் பயனுள்ளதா அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, உங்களோட மதிப்பை மற்றவங்க அதிகரிக்கணும்னா தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. தேவை இருந்தால் மட்டுமே பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. ஸோ பேசும்போது மென்மையாகவும் தன்மையான வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.